நாகை அருகே உள்ள விளாம்பாக்கத்தில் கோக்கூர் வெட்டாற்று பாலத்தின் கட்டுமான பணி பூமி பூஜையுடன் தொடங்கியது. விளாம்பாக்கத்தில் உள்ள மக்கள் வெட்டாற்றை கடந்து செல்ல வழியில்லாமல் கடந்த 50 ஆண்டு காலமாக அவதியடைந்தனர். இது தொடர்பாக கடந்த ஜூலை மாதம் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரிவான செய்தி வெளியானது. அதன் எதிரொலியாக வெட்டாற்று பாலம் கட்ட 11,76 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனையடுத்து புதிய பாலத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்று பணிகள் தொடங்கின. இதனையடுத்து பால பிரச்சினை குறித்து செய்தி வெளியிட்ட நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு அப்பகுதி பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். விளாம்பாக்கம் கிராமம் முக்கூர் பஞ்சாயத்துலேருந்து எம் ஷர்மிளா பேசுகிறேன். இப்போ இந்த பாலம் இன்னைக்கு அடிக்கல் நாட்டு விழா எடுத்திருக்காங்க. நியூஸ் தமிழ்லேருந்து நியூஸ் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோம், பசங்க ஸ்கூல் போகிறதுக்கு கூட கஷ்டப்படுறாங்க, ஒரு மருத்துவ வசதிக்கு இருந்தால் கூட 8 கிலோமீட்டர் சுற்றி போகிற நிலைமை எங்கள் ஊரில் இருந்துச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.